Hello everyone. Welcome to AJC Academy. I'm Priyadarshan. ஸோ நம்ம அகாடமியோட ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் பென் டெஸ்டிங். ஸோ நம்ம டியூட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஏஜெசி அகாடமின்னு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணன்றதை பற்றி நான் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். ஃபியூ டேஸ் பிஃபோர் ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் மை பிளேஸ்மெண்ட் செல் ஹெட். ஸோ எனக்கு நிறைய queries இருந்தது, அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்னன்னா, சார் ஏன் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்கிறதில்ல? பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து ஏன் கம்மியா இருக்கு? அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்றது உங்ககிட்ட இல்ல கண்ணா. அதனால தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிளேஸ் ஆகுறதில்ல அப்படின்னு சொன்னாரு. என்ன சார் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்மகிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ நீயே எடுத்துக்கோ. அவர் வந்து என்ன பாயிண்ட் பண்ணாரு, நீ வந்து பிளேஸ் ஆகுற. ஒரு டெக் கம்பெனில பிளேஸ் ஆகுற. உனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் நாலேட்ஜே கிடையாது. நீ இப்ப தான் டைரக்ட்டா யுனிவர்சிட்டி முடிச்சிருக்க. ஃப்ரெஷர். டைரக்ட்டா நீ வந்து டெக்கு கம்பெனிக்கு போகும்போது, உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 6 மந்த் உனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் தரணும். ஸோ அதுக்கு ஒரு மென்டார் ஹையர் பண்ணணும். அதுக்கு அக்காமடேஷன் உனக்கு ஹையர் பண்ணி தரணும். ஸோ இது எல்லாமே கம்பெனிக்கு வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மனி தான். ஸோ அதுக்கு பதிலு இன்னொரு ஃப்ரெஷர் இருக்கான். ஆர் இன்னொரு ஒரு 1 இயர், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு காய் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ. அவனுக்கு வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் நாலேட்ஜ் இருக்கு. ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கான். அப்படின்னு இருக்கும்போது, இண்டஸ்ட்ரியல் நாலேட்ஜ் இருக்கும்போது அவனுக்கு 6 மந்த் ட்ரெய்னிங் தர வேணாம். அதுக்கு அவனுக்கு பே பண்ண வேண்டாம். அதுக்குன்னு அவருக்கு மென்டாரா ஒருத்தன அசைனும் பண்ண தேவையில்ல. ஸோ, அப்போ அவன் வந்து ஜாயின் பண்ண உடனேயுமே கம்பெனிக்கு வேல்யூ. ஸோ கம்பெனிக்கு வேல்யூ யாரு அதிகமா தர்றா, யாரு தராங்களோ அவங்கள தான் கம்பெனி எடுத்துக்கும்ல. ஸோ அதனால இங்க இண்டஸ்ட்ரியல் நாலேட்ஜ் இருந்தா யார் வேணாலும் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு எனக்கு கிளிக் ஆகுனது தான். ஓகே. இதே மாதிரி நெறைய சைபர் செக்யூரிட்டி ஃபோக்ஸ்க்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி நாலேட்ஜ தரணும். ஸோ நெறைய பேர் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியால தான் இந்த அகாடமிய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த அகாடமில வந்து ஃபர்தரா ஆ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கன்டென்ட் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். இன்னையோட நம்ம டாபிக் என்னன்னா, வாட்ஸ் பென் டெஸ்டிங். ஸோ பென் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, ஏஜெஸ்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் வந்து கவர்மெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நெறைய யூசர் டேட்டாஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம். என்னன்னா, ஒரு அட்டாக்கர் வெளியிலேருந்து ஒரு ஹேக்கர் வந்து நம்ம கம்பெனியோடைய நெட்வொர்க் ஹேக் பண்ணிட்டு உள்ள வந்து நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்துருவானோ! நம்ம டேட்டாஸ ஸ்டீல் பண்ணிருவானோன்னு ஒரு பயம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு ஒரு எத்திக்கல் ஹேக்கர ஹையர் பண்றாங்க. ஹையர் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெட்வொர்க்க வந்து நீ வந்து ஸ்கேன் பண்ணு. வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் பண்ணு. அதுல ஏதோ வல்னரபிலிட்டிஸ் இருந்தா, அத நீ ஃபர்தரா பென் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு கூப்ட்டுருக்காங்க. அவர் தான் பெனட்ரேஷன் டெஸ்டர். அவர் என்ன பண்ணுவார்ன்னா, கம்பெனிய ஃபுல்லா இவர் வந்து விஏ பண்ணிட்டு, அதுல ஏதோ வல்னரபிலிட்டி இருந்தா, அத வந்து ஹேக் பண்ணுவாரு. ஹேக் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டா கம்பெனிக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கம்பெனி வந்து அந்த ம் இது வல்னரபிலிட்டீஸ வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கலா, ஹையா, மீடியம் லெவல் ரிஸ்க்கா, லோ லெவல் ரிஸ்க்கான்னு அத வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு, அது ஃபர்தரா வர அப்டேட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பென் டெஸ்டருடைய ரோல். ஓகேவா? இப்ப வந்து ஃபேஸஸ் ஆஃப் பென் டெஸ்டிங். ஸோ பென் டெஸ்டிங்ல வந்து மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெகானிசன்ஸ், இன்ஃபர்மேஷன் கேதரிங். செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்கேனிங். தேர்ட் ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபோர்த் வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஃபிஃப்த் வந்து போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சிக்ஸ்த் வந்து ரிப்போர்ட். ஐ மீன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ நாம வந்து டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன கேதர் பண்றோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஆக்டிவ் ரெகானிசன்ஸ், இன்னொன்னு பாசிவ் ரெகானிசன்ஸ். ஆக்டிவ் ரெகானிசன்ஸ்னா வேற எதுவும் இல்ல. நம்மளுடைய டார்கெட்டோட டைரக்ட்டா இன்டராக்ட் ஆயிட்டு, கனெக்ட் ஆயிட்டு, நம்ம டார்கெட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் ஆக்டிவ் ரெகானிசன்ஸ். பாசிவ் ரெகானிசன்ஸ்னா ஐ மீன் நம்மளோட டார்கெட்டோட டைரக்ட்டா இன்டராக்ட் ஆகாம, இன்டர்நெட்ல அவைலபிளான ரிசோர்ஸ வச்சு, நம்மளுடைய டார்கெட்டோடைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது தான் பாசிவ் ரெகானிசன்ஸ். அம் சைபர் செக்யூரிட்டில வந்து 60% எல்லாமே டூல் தான். இப்ப நம்ம ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் பார்க்குறோம்ல, இங்கேயும் எல்லாமே டூல் தான். அதனால நம்ம வந்து கம்ப்ளீட்டா டூல் பேஸ்டா தான் போக போறோம். அதுக்கப்புறம் டூல் பேஸ்ட் அண்ட் தியரி பேஸ்ட் தான் போக போறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்கேனிங். ஸ்கேனிங்னா வேற எதுவும் இல்ல. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏஜஸ்ன்ற ஒரு அகாடமி ஏஜஸி அகாடமின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட்ல வந்து agency.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? வெப்சைட் இருக்கு. ஸோ, அத பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனுமே நம்ம அவங்க நெட்வொர்க்க வந்து ஸ்கேன் பண்ண போறோம். அவங்களுடைய ஐபி அட்ரஸ நம்ம ஸ்கேன் பண்ணி அங்க ஏதோ வல்னரபிலிட்டீஸ் இருக்கான்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து Nmap, Nikto, Netcatன்ற கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேனிங் ப்ராசஸ வந்து பண்ண போறோம். ஸோ, அந்த நெட்வொர்க்க ஸ்கேன் பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டிய நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். Nmap யூஸ் பண்ணி டார்கெட் ஐபிய போட்டு நான் ஸ்கேன் பண்ணதுல எனக்கு வந்து ஒரு கிடைச்சிருக்கு. ஒரு வல்னரபிலிட்டி கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, போர்ட் 21 எஃப்டிபி சர்வீஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. அது என்னன்னா, ஒரு பேக்டோர் ஆக்சஸ் தர ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ, அத வந்து நான் ஃபர்தரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணேன்னா, நான் டைரக்ட்டா அந்த நெட்வொர்க்குள்ள போயிட்டு, அந்த நெட்வொர்க்ல வந்து என்னால என்னென்ன பண்ண முடியும்னா, என்னால ரீட் பண்ண முடியும். அதுல இங்க இருக்கிற ஃபைல்ஸ ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஸோ, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு இருக்கு. ஸோ, அத வந்து ஃபர்தரா அந்த வல்னரபிலிட்டிய ஃபைண்ட் பண்ணிட்டு, அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்ன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. MySQL, பர்ப் சூட்ல இருக்கு. இதே நீங்க வெப் செக்யூரிட்டின்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Zap இருக்கு. அதுக்கப்புறம் Nexus இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். இப்போ வந்து நம்மளுடைய பிரிவிலேஜஸ இம்ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ உள்ள போனா நமக்கு வந்து ரூட் ஆக்சஸ் இருக்குமா? ரூட் பிரிவிலேஜஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ, அதுக்கு வந்து நம்ம ரூட் பிரிவிலேஜஸா நம்மள ஸ்விட்ச் பண்றோம். அடுத்து வந்து போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ, எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணணும். நமக்கும் சர்வருக்கும் ஒரு பேக்டோர் கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் ரைட் பண்ணணும். ஸோ, ரிப்போர்ட் வந்து ஆர்கனைசேஷனே டிஃபால்ட்டான ஒரு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ வச்சு நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றோம். ஸோ, என்னன்னா, இப்படி நான் வந்து உங்க நெட்வொர்க்ல வந்து போர்ட் 21 ஓப்பன்ல இருக்கு. அது வந்து எஃப்டிபி சர்வீஸ். இது வந்து இது என்ன போர்ட்னா, இது என்ன வல்னரபிலிட்டினா, பேக்டோர் ஆக்சஸ் இருக்கு இது வல்னரபிலிட்டிக்கு. இத யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்குள்ள வந்து அவங்களால நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் கூட பண்ண முடியும். ஸோ, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வல்னரபிலிட்டி. இத நீங்க நெக்ஸ்ட் அப்டேட்லயே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படி கம்பெனிக்கு ரிப்போர்ட்ஸ் தருவேன். கம்பெனி அத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் அப்டேட்லயே. ஸோ, அடுத்து வந்து என்னன்னா கீ ஏரியாஸ் இன் பெனட்ரேஷன் டெஸ்டிங். பெனட்ரேஷன் டெஸ்டிங்லாம் ஓகே டியூட். அதுல என்ன ஃபேஸஸ் இருக்குன்னு எங்களுக்கு ஓகே. அதோடைய கீ ஏரியாஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன், வெப் செக்யூரிட்டி. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஏஜஸி அகாடமின்னு ஒரு வெப்சைட் இருக்குன்னு. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணும்போதே ஏதோ ஒரு ஃப்ளாஸோட டெவலப் பண்ணியிருப்பாரு. ஸோ தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடக்கிற மிஸ்டேக்ஸ்னால டெவலப் பண்ணும்போது ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கலாம். அது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கலாம். ஒரு HTML இன்ஜெக்ஷன் ஆர் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இந்த மாதிரி வல்னரபிலிட்டிலாம் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது, உங்களுடைய பேமெண்ட் கேட்வேல எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்கு. இத நீங்க வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாரி வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங், நெட்வொர்க் பென் டெஸ்டிங் தான் இப்ப பார்த்தோம். மொபைல் பென் டெஸ்டிங்னா வேற எதுவும் இல்ல. இப்போ நம்மளோட மொபைல்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், நம்மளோட மொபைலோடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், அதெல்லாம் மொபைல் பென் டெஸ்டிங் கீழ வந்துரும். வயர்லெஸ் இஸ் சிமிலர் டூ நெட்வொர்க் தான். அடுத்து வந்து கிளவுட் செக்யூரிட்டி. இப்போ சைபர் செக்யூரிட்டில பூமிங்கான ஒரு டொமைன்னு பார்த்தோம்னா, அது கிளவுட் செக்யூரிட்டி தான். ஸோ எல்லாமே பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து கிளவுடுக்கு மாறதுனால நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அந்த சர்வீஸ ப்ரொவைட் பண்றாங்க. அது AWSஆ இருக்கட்டும், Azureஆ இருக்கட்டும். ஸோ அதனால வந்து கிளவுட்லயும் செக்யூரிட்டி மஸ்ட். அடுத்து வந்து ரோட் மேப். இப்போ ஓகே டியூட். எனக்கு பென் டெஸ்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் என் கரியர வந்து பென் டெஸ்டிங்ல பெர்சீவ் பண்ண போறேன். அப்படின்னு இருந்ததுன்னா, என்னுடைய 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு ரோட் மேப் எடுத்திருக்கேன். ஸோ நெறைய ரோட் மேப்ஸ் நீங்க இன்டர்நெட்ல பார்த்துருக்கலாம். ஆனா நம்ம ரோட் மேப் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரோட் மேப் நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சைபர் செக்யூரிட்டில இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மளால எந்த டொமைனுக்கு வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்போ வந்து நான் வந்து வெப் செக்யூரிட்டியா 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் இயரே வந்து ரெட் டீமரா ஸ்விட்ச் ஆகலாம். அதுக்கு அடுத்த வருஷமே நான் ப்ளூ டீமரா மாறலாம். அதுக்கு அடுத்த வருஷம் கிளவுட் செக்யூரிட்டிக்குள்ள போகலாம். ஸோ, இப்படிலாம் இருக்கும்போது என்னால ஸ்விட்ச் பண்ண முடியும். ஆனா, சைபர் செக்யூரிட்டியோட ஃபவுண்டேஷன்ஸ்ல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், என்னால இந்த டொமைன்ஸ வந்து என் இஷ்டத்துக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ்னா என்னென்ன டியூட்? என்னென்ன படிக்கணும்? என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் இல்லாம சைபர் செக்யூரிட்டில எதுவுமே கிடையாது. நெட்வொர்க்கிங் இஸ் மஸ்ட். அடுத்து வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நான் காலி லினக்ஸ் வந்து பிரிஃபர் பண்ணுவேன். ஸோ காலி லினக்ஸ் பிரிஃபர் பண்ணி நம்ம வந்து அது வந்து ஒரு நல்ல டூல். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்கிரிப்டிங்க்கு வந்து பிகினருக்கு வந்து பைத்தானும், பேஷும் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ சம் பீப்பிள் சேஸ் தட் அ சைபர் செக்யூரிட்டிக்கு வந்தாலே நம்மளுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜே தேவையில்ல அப்டின்னுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. உங்க டொமைன பொறுத்து உங்களுடைய கிரைட்டீரியாஸ் மாறும். ரிக்வயர்மென்ட்ஸ் மாறும். ஸோ இதே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேஜரா எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்பதான் அந்த பைனரி ஃபைல ரீட் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியும். ஏன்னா வெப் செக்யூரிட்டியா போறேன்னா, உங்களுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும், CSS தெரிஞ்சிருக்கணும், PHP தெரிஞ்சிருக்கணும். ஆ ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆன் நீங்க எந்த டொமைன்னா போறீங்கன்றத பொறுத்து. ஆனா இப்போ ஸ்டார்ட்டிங் பிகினருக்கு வந்து பைத்தானும், பேஷும் மோர் தென் எனஃப். ஸோ ஓகே. ஸ்டெப் 1 ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வந்தீங்கன்னா, அடுத்து வந்து லேர்னிங் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாரி தான். பெனட்ரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். ஏன்னா, பெனட்ரேஷன் டெஸ்டிங்ல வந்து மேக்ஸிமம் டூல்ஸ் தான் இருக்கிறதுனால, நம்ம டூல்ஸ்லாம் வந்து மாஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ எல்லா டூல்ஸும் நம்மளால மாஸ்டர் பண்ண முடியாது. அதனால நம்ம ஃபேஸஸ் ஆஃப் பென் டெஸ்டிங்ல பார்த்திருப்போம். ஸோ ஒரு ஃபேஸஸ்க்கும் ஒரு சில டூல்ஸ் வந்து அவங்க தான் டாப் 1ன்ற மாரி இருக்கும். இப்போ ஸ்கேனிங்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, Nmap, மாஸ்ஸ்கேன், யூனிகார்ன் ஸ்கேன். ஸோ இந்த மாரி ஸ்கேனிங் டூல்ஸ்லாம் இருக்கும். இதே ரெகானிசன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊயிஸ் அதுக்கப்புறம் தி ஆர்வெஸ்டர், ரெக்கான் என்ஜின் இந்த மாரி ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபேஸஸ பொறுத்து நீங்க டூல்ஸ வந்து மாஸ்டர் பண்ணுங்க. ஸோ டூல் கத்துக்கிறது முக்கியம் இல்லாட்டியும், அடுத்து வந்து அத பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ். நீங்க வந்து அத ட்ரையாக் மெயில் பண்ணலாம், இல்ல ஆக்டிவ் பாக்ஸ்ல பண்ணலாம். ஆனா இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால, நாமளே ஒரு ஓன் ஹோம் லேப செட்டப் பண்ணிட்டு, நம்ம ஃபர்தரா அதுல அட்டாக்ஸ் பண்ணிட்டு, நம்மளுடைய ஸ்கில்ஸ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியல் எத பத்தினா, அ நாம வந்து ஒரு காலி லினக்ஸ் வந்து செட்டப் பண்றோம் நம்மளுடைய மிஷின்ல. அதுக்கப்புறம் ஒரு ஹோம் லேபையும் நம்ம செட்டப் பண்றோம். செட்டப் பண்ணிட்டு நம்மளுடைய எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக்க போறோம். ஓகேங்களா? ஃபோக்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, இந்த டியூட்டோரியல்ல வந்து ஏஜஸி அகாடமி ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்றத பத்தி பார்த்துருக்கோம். பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை பத்தி பார்த்துருப்போம். வாட்ஸ் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் பென் டெஸ்டிங் அண்ட் சின்ன ஒரு ரோட் மேப்பை பத்தி பார்த்துருப்போம். ஸோ எனக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் தான் எனக்கு அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்தரான டியூட்டோரியல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கைஸ். See you soon.